இல்ல எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தல. அவர் குறிப்பிட்ட 6 அமைச்சர்கள், நாங்க வந்து 6 தலைவர்கள், முக்கிய தலைவர்கள் போய் நாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள சந்திச்சோம்னு சொன்ன, இவர் குறிப்பிட்ட அந்த யாருமே வந்து இப்போ செங்கோட்டையனுக்கு ஆதரவாக வந்து நிக்கல, வரல, பேசல அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது இல்லையா? இப்போ கருத்து நிலவற்றம் இது எங்கே நிலவுதுன்றது ஒன்று. இவர் சொல்லக்கூடிய எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சி வி சண்முகம், அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன், இவர் செங்கோட்டை தவிர மற்ற யாராவது மறுத்திருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவரோட சந்திப்பே நடக்கிறேன்னு சொல்றாரு. எது பொய்? இப்போ புரியுதுங்களா? அரசியலில் எவ்வளோ தூரம் ஒரு இம்மெச்சூர்டாக நடந்துக்கிறாரு எடப்பாடி பழனிசாமின்றது இது ஒரு அத்தாட்சி. பச்சை பொய்ன்னாரு. பச்சை பொய்ன்றாரு. பச்சை பொய், சகப்பு பொய். அப்போ ஏன் மற்ற 5 பேரும் மறுக்கல? எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் அதிமுக பலப்படம் இருக்குதுன்றதை நானே சொல்லியிருக்கேன். இதற்கு பிறகாவது 2024 மக்களவைத் தேர்தல் முடிவுக்கு பிறகாவது அவங்க வீழ்ச்சிக்குவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆகலை அப்படின்றத நம்மளே சொல்லியிருக்கோம். அப்படி இருக்க நீங்கள் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அதாவது தலைவர் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்துட்டு நீங்கள் அதை எப்படி அணுகணும்னு கூட உங்களுக்கு தெரியலையே. இல்ல இதுக்கு பின்னாடி பாஜக இருக்குதுன்னு ஒரு முடிவுக்கு வந்தா, அந்த பாஜகவையே பாஜகவோட நிலைப்பாட்டையே எதிர்க்கிறாருதானே அர்த்தம் அது. பாஜக அதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு இப்பதான் தெரியுமா? நீங்க இதே செங்கோட்டையன் என்ன சொன்னாரு? பாஜகவோடு கூட்டணி வைக்கிறதுனால தான் ஒரு சட்டப்பேரவை தொகுதியிலையும் 40,000 to 50,000 வாக்குகளை இழக்கிறோன்னு சொன்னாரா இல்லையா? ஆனா அவர் ஏன் பாஜக பக்கம் போனாரு? அவர் உங்களோட இல்லையா நின்று இருக்கணும்? ஓபிஎஸ் மேட்டர்ல, டிடிவி தினகரன் மேட்டர்லாம் உங்களோட நின்னவர் இப்பயும் அவர் எதிர்த்து நிற்கிறாரு. சொல்லுங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்க எப்போ போயிட்டு கூட்டணி போடுறீங்க அமித்ஷாவோட? அதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவங்க கூட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே நீங்க போயிட்டு 3 காரில் மறைஞ்சு கரைஞ்சி போயிட்டு நீங்க என்ன அது? நீங்களும் பாஜக ஆள் தான், அவரும் பாஜக ஆள் தான். அதில் ஒன்றும் இருவேறுபட்ட வித்தியாசம்லாம் கிடையாது. உங்களுக்கு வாக்களிக்கிறதுன்றதும் பாஜகவுக்கு வாக்களிக்கிறதுன்றதும் ஒன்று தான். அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. செங்கோட்டையன் சொல்றாரு 30 இடம் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ நீங்க ஏன் வாக்கை இழக்கிறோம், உங்களோட கூட்டணி வைக்கிறதுனால வாக்கை இழக்கிறோம்னு சொல்லிட்டு ஈரோடு கிழக்கு தேர்தலுக்கு அப்புறம் இன்னைக்கே சொன்னீங்க? ஏன் நான் ரோட்ல அலையிறேன்? இப்போ பாஜக அவங்களுக்கு கூட்டணி வச்சதுனால நான் வந்துட்டு ராஜா மாதிரி சுத்திட்டு இருந்தேன் ராயபுரம் தொகுதியில. இப்போ கிரீடம் எழுத மன்னனா நான் வந்து சுத்திட்டு கிடக்குறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? 50,000 ஓட்டு எனக்கு போச்சுன்றாரு. யாரு? ஜெயக்குமார் சொல்றாரு. அப்போ இதெல்லாம் உண்மை இல்லையா?